கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சத்தமாக சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் மீண்டுமாய் உங்களை காணும்படியாக தேவன் பாராட்டின அவருடைய மேலான கிருபைக்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அழைத்த சபை போதகரையும் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. நல்ல சிரிச்ச முகத்தர், ஹல்லேலூயா. இல்லையே, நீங்கள்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. மற்றவங்கெல்லாம் துக்கமாக இருக்கிறீங்க. பார்த்தீங்களா, ரகசியம் தெரிஞ்சிருச்சு. கர்த்தர் நல்லவர், ஆமென். சரி, இந்த நாளிலும் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை வாசிங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம், 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். வேகமாய். ரெண்டு தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே. சத்தமா சொல்லுங்களேன், அவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, அது தேவனுடைய ஆவியானவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள என்ன ஆவி இல்லை? சத்தமாக சொல்லுங்களேன். ஹலோ, பேசணுமே. நீங்கள் இப்படி அமைதியாக இருந்தால் எப்படி? கொஞ்சம் பேசுங்க, கமான். தேவன் நமக்கு என்ன ஆவியை கொடுக்கலை? பயம் உள்ள. நம்முடைய ஆவியில் என்ன இல்லையாம்? சத்தமாக சொல்லுங்களேன். நம்முடைய ஆவியில் பக்கத்தில் பார்த்து கையை கொடுத்து எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். உண்மையாக சொல்கிறீங்களா, போய் சொல்கிறீங்களா? சத்தமா உண்மையை சொல்கிறீங்களா, போய் சொல்கிறீங்களா? உண்மையாவா? கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் பயம்னோன்னா, நீங்கள் எப்போவுமே நான் சொல்லுவது, பயம்னோன்னா இந்த கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறது, இந்த இருட்டுக்கு பயப்படுறது, இந்த மாதிரி பயத்தை பற்றி நான் ஒரு நாளும் பேசவில்லை. சரியா? நீங்கள் உடனே பயம்னு உடனே இப்போ நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை என்னவா இருக்குமோன்ற கேள்வி பயம் இருக்கா? சத்தமா, ஐயோ எதிர்காலம் எப்படி இருக்குமோ? ஐயோ சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பரவாயில்ல, உங்களுக்கெல்லாம் இப்போ தைரியம் ஜாஸ்தி. நீங்கள்லாம் இப்போ சிலருக்கெல்லாம் இந்த அமாவாசை வருதுனாலே உடனே என்ன வந்துடும்? பயம் வந்துடும். ஐயோ அமாவாசை, ஆமேன். இப்படிலாம் நமக்கு இருக்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மெல்லாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஏனென்றால் நமக்குள்ளாக ஒரு வல்லமை உண்டு, ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவருக்குள்ளாக பயமே இல்லை, அவருக்குள்ளாக தைரியம் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. இதுதான் ரொம்ப முக்கியம். என்னது? எத்தனை பேருக்கு புரியுது? சரி, இந்த பயம் நமக்குள்ள, நம்ம பயப்படுற காரியங்களுக்கு ஊடாக நம்ம போக ஆரம்பித்து விட்டோமானால் நமக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னம் விலகி பயம் என்ற ஒரு ஆவி நமக்குள்ளாக கிரியை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஆவி நமக்குள்ளாக கிரியை செய்யுமானால் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் எந்த காரியத்திலுமே உங்களாலேயும் என்னாலேயும் சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியாது. தோல்வி, அதாவது தோல்வி வந்துருமோன்ற பயம் தோல்வியை கொண்டு வரும். என்னது? சத்தமாக சொல்லுங்களேன். தோத்துருவோமோ, ஐயோ இது நடந்துருமோ. அப்போ யோபு கூட சொல்கிறார் பாருங்க, நான் பயந்த காரியம். ஆமாம், பாருங்களேன். அப்போ நம்ம சில காரியங்களை குறித்து நமக்கு இருக்கிற பயமே அந்த காரியத்துக்கு வெற்றியாக மாறிடும். உங்களுக்கு புரியுதா? ஏற்கனவே கூட நம்ம பார்த்துருக்கோம். பாருங்கள், இந்த கோலியாத்தை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள். 42 நாட்கள் இவங்க என்ன ஆயிட்டாங்க? முடங்கி கிடந்தாங்க. அவன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கான். ஒரு ஆள் தைரியமாக வந்தால் முடிஞ்சு போச்சு. இருக்கீங்களா இல்லையா? சைஸ் மேட்டரே இல்லை, சைஸ் பிரச்சனையே இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னென்னா
சூழ்நிலைகளை, என்னுடைய பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே என் பிரச்சனை எவ்வளோ பெருசு தெரியுமான்னு சொல்ல வேண்டாம். பிரச்சனையை பார்த்து என் தேவன் பெரியவர்னு சொல்லுங்கள். சத்தமா, என் தேவன், ஆமென், என் சூழ்நிலைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல நம்பிக்கையோடு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. நம்முடைய எந்த காரியங்கள், நமக்கு விரோதமாய் வருகிற கோலியாத்தை காட்டிலும் நம்முடைய தேவன், ஆமென். தாவீது ஸ்மால் பாய், சின்ன பையன். ஆனால் கோலியாத்து கணக்கில் பார்க்க முடியாத ஒரு பெரிய ஆள். ஆனால் தாவீது கோலியாத்தை பார்க்கல, தேவனை மாத்திரம் பார்த்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ கோலியாத்தை காட்டிலும் தேவன் பெரியவர். ஆமென். முன்னாடி நிற்கிற செங்கடலை காட்டிலும், பின்னாடி புறப்பட்டு வருகிற பார்வோன் சேனையை காட்டிலும், ஆமென், தேவன் பெரியவர். பிரவாகித்து வருகிற யோர்தானை காட்டிலும் என் தேவன் பெரியவர். சத்தமா சொல்லுங்களேன். எப்போவுமே இந்த ஒரு சிந்தை நம்முடைய வாழ்க்கையில், சூழ்நிலைகளை மத்தியில் இந்த ஒரு சிந்தை மாத்திரம் போயிடக்கூடாது. நமக்கு இந்த சிந்தைக்குள்ளாக நாம் செயல்பட ஆரம்பித்து விடுவோமானால் நமக்குள்ளாக பயம் நம்மளை ஆட்கொள்ள ஆரம்பித்து விடும். பயம் ஆட்கொள்ளுமானால் அதுக்கு மேலே சொல்ல வேண்டியதில்லை, தோல்வி தானாக வந்துடும். பயத்துக்கு கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதம், பயத்துக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட்னா தோல்வி, வேதனை, வியாகுலம். சூழ்நிலைகள் வர்றதுக்கு முன்னாடியே வந்துருமோன்னு நினச்சி ஒரு பயப்படுற பயம் இருக்குது பாருங்க, ரொம்ப கொடூரமானது. என்னது? ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படிங்கிற அந்த பயம் இருக்குல்ல, சொல்லுங்களேன். நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற அந்த கேள்வி, நாளைக்கு உள்ள கதை, நாளைக்கு என்னமோ நடந்துட்டு போகுது, நாளைக்கு நான் ஒருவேளை ராத்திரியே இயேசு வந்துட்டா, அதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். என்னது? சொல்லுங்களேன். ஐயோ நாளைக்கு காலையில் அந்த நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இருக்காது, ஒரு நிம்மதி இல்லாத. சத்தமா உண்மையா இல்லையா? இதை தான் வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே. ஆமென். அப்போ இந்த விதமான பயம் உள்ள எனக்கு தெரிந்த ஒரு நபர் உண்டு. அந்த நபருக்குள்ளாக இருந்த ஒரு பயம், ரொம்ப கொடூரமான பயம். அவருக்கு ஒரு நிலப்பிரச்சனை, அந்த நிலப்பிரச்சனையில் யாரோ உனக்கு செஞ்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கத்தில் உண்மையும் கூட. ஆனால் அது வேலை செய்தோ இல்லையோ, அந்த வார்த்தையும் அந்த சூழ்நிலையும் இந்த மனுஷனை நெருக்க ஆரம்பிச்சிருச்சு. உன்னை கொல்ல போகிறாங்க, அவங்க பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த உடனே இவர் என்ன ஆரம்பிச்சிட்டாருன்னா, ரொம்ப ஊராக ஓட ஆரம்பித்தார். நிற்க மாட்டார். இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார், அதை விட்டுட்டு போயிட்டார். அவர் ஒரு தொழில் கடை வச்சுருந்தார். கடையில் இருக்கிறவர் திடீர்னு யாரோ 2 பேர் பைக்கில் போனதை பார்த்தோன்னா, ஐயோ என்னை கொல்ல வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கடையெல்லாம் விட்டு ஓடிட்டார். கொல்ல வரல, சும்மா யாரோ வந்தாலே. அவர் ஒரு கேம்பில் போட்டிருந்தோம். அந்த கேம்பில் இவரை மாதிரியே அட்டன் பண்ண வந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ், 2 பேர் வராங்க. 2 பேர் கேம்ப் அட்டன் பண்ண. அவங்கள பார்த்தோன்னப்பா எனக்கு கொல்ல இங்கேயும் உள்ள ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடுறாரு. மனம் என்ன ஆயிடுச்சு? அந்த பயத்தின் ஆளுகைக்குள்ளாக இவர் சிக்கி கொண்டார். அதாவது இவர் பயப்படலை, பயமே இவரை பிடிச்சி வச்சிருச்சு. ரோட்டில் போகும்போதும் இப்படியே பார்ப்பார், திருன்னு. இது பார்க்கும்போது என்ன ஆகும்? இவர் இப்படி திருன்னு பார்த்தா ரோட்டில் போகிறவன் 4 பேர் என்ன பண்ணுவான்? வித்தியாசமாக பார்ப்பான். இதை பார்த்துட்டு உடனே பாரு என்ன பார்க்குறான், அவள் தான், அவங்க செட் பண்ண ஆள் தான். இங்கே உள்ள பிரச்சனைக்கு கன்னியாகுமரியில் போனாலும் ஆள் துரத்துறாங்கன்னுவார். என்னை எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க, அவனுக்கு ஒரு வேலை இல்லையா? இவரை துரத்துறதுக்கு அவர் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா அவனுங்க செலவு பண்ணதே பல கோடி இருக்கும் போல். அதுக்கு அந்த லேண்டே விட்டு போயிடலாம். ஆமாவா இல்லையா? அப்போது என்னன்னா, இந்த நபருடைய மனநிலை அதுக்குள்ளாகவே ரொம்ப ஊறி போச்சு. அவர் பயம் பயம் பயம், அதனால் நிமித்தமாக தோல்வி, ஓட்டம், ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக தூங்க முடியாது. ராத்திரி தூங்கி கொண்டு இருக்கும்போது திடீர்னு எவனா வந்து கொன்னுருவானோன்ற பயம். ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலையில் அந்த மனுஷன் இருந்தார். ஒரு நாள் நல்ல ஜெபம் பண்ணி அந்த மனுஷனுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து விடுதலைக்கு நேரம் நடத்தணும். அப்புறம் எந்த இடத்துலேருந்து ஓடினாரோ அதே இடத்துல அவர் நின்று தொழில் செய்ய தொடங்கினார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கும் இப்படிப்பட்ட சிந்தைகளுக்கும் நம்ம ஆட்கொள்ள விடாதபடிக்கு நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை தான் வேதம் சொல்லுகிறது. அதற்கு தான் தேவன் நமக்கு வேதத்தில் வசனங்களை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வாக்குத்தத்தங்கள் தொடங்கும் போதே பயப்படாத என்ன தொடங்குவார். ஆமென்.
பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாய் இருக்கிறேன்ல. ஆமாவா இல்லையா? ஏன் சூழ்நிலைகளை பார்க்கறது இல்லை? அப்போ ஆண்டவர் அந்த அந்த இடத்துல வெளிப்படும் பொழுதே நீ எதை பார்க்காத, நான் உனக்கு இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அநேக நேரத்தில் என்னவா மாறிடுறோம்னா, நம்முடைய சூழ்நிலைகளை மாத்திரமே நோக்க ஆரம்பிக்கிறோம், தேவனை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்கள் சூழ்நிலைகளை காட்டிலும் தேவன் பெரியவர்? 4 பேர் தான் சத்தம் வந்துச்சு. 4 பேருக்கு தான் விசுவாசம் இருக்கா? அல்ல, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நமக்கு இது தெரியுது, தேவன் சூழ்நிலைகளை காட்டிலும் இந்த சூழ்நிலைகளை தேவன் மாற்ற வல்லமை உள்ளவரா இல்லையா? இதெல்லாம் தெரியுதே, இப்போ ரகசியம் உங்களுக்கு தெரியுதே, அப்புறம் ஏன் பயம்? அப்புறம் ஏன் சோர்வு? இந்த சோர்வு நம்மை தேவனை விட்டு பிரிக்கும், தேவனை விட்டு தூரப்படுத்தும். பாருங்க, இந்த வசனத்திலே பாருங்க, தேவன் நமக்கு பலமும். என்ன பலம்? வாசிங்களேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னவாம்? சத்தமா சொல்லுங்களேன். எதெல்லாம் எங்கேயா லிமிட் பண்ணியிருக்காங்களா? இது அதுன்னு சொல்லியிருக்கா? சத்தமா எல்லாவற்றையும். இப்போ சில நேரங்களில் நமக்குள்ளாக சில கேள்விகள் வரும், இது என்னால் முடியுமா, இது எனக்கு சாத்தியமா? நம்மளே என்ன பண்ணுவோம், நம்மளை குறித்த ஒரு இன்ஃபீரியர், நம்மளை குறித்த ஒரு இன்செக்யூரிட்டி, நம்மளே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருப்போம். எத்தனை பேர் ஆமாவா இல்லையா? சத்தமாக சொல்லுங்களேன். ஐயோ, இதெல்லாம் என்னால் முடியாது, இதெல்லாம் எனக்கு சாத்தியம் இல்லை, இது எனக்கு ரொம்ப தூரமான காரியம். யாராவது சொல்லுவீங்களா? நீங்கள்லாம் அப்படிப்பட்டவங்க இல்லையோ? ஆமென். இப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய தேவன் பெரியவர். அவருடைய பலம், அவர் உங்களுடைய என்னுடைய பலத்தினால அல்ல, அவருடைய பலம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்முடைய சூழ்நிலைகளை பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிதியோன்னு ஒரு நபர் இருக்கிறார். அந்த கிதியோன் என்ற நபர் போயிட்டு எங்கே நிற்கிறாருன்னா, ஆலைக்குள்ளே நின்று என்ன பண்ணுறாரு, கோதுமை அடிக்கிறதுக்கு திராட்சை ஆலைக்கு போயிருக்காரு. ஆமாம், அப்படின்னா என்னது? இருக்கிற கோதுமையை காப்பாற்றினா ஒளிஞ்சு போய் நின்று அதாவது அவர் ஒளிந்து செயல்படுகிறார். ஆனால் தேவன் அவரை பார்த்தது பராக்கிரமசாலி. ஆமென். காரணம் என்ன? நான் உங்களோட வரேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமில்லை என்று நினைக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், அநேக நேரங்களில் நம்முடைய தோல்வி வசனம் நமக்கு தெரியும். பிசாசு தந்திரம் உள்ளவன். ஆமென். உங்களை நேருக்கு நேர் வந்து நின்று தாக்கி ஜெயிக்கவே முடியாது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? சத்தமா. என்னைக்காவது இத்தனை வருஷமாக இருக்குது, இத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை, அவ்வளோதான். சில நேரங்களில் நமக்கு சொப்பனங்கள் மூலமாக சில காரியங்கள், சில சூழ்நிலைகளில் பாரு, நான் ஒன்று அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன் பேச முடியும். ஆனால் என்றைக்கும் நம்மளை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது இல்லை. ஆனால் அவன் தந்திரம் உள்ளவன். ஆமென். இப்போ இந்த தந்திரத்தில் ஒன்று தான் நம்மை குறித்து 4 பேர் சொல்லுவாங்க, நீ எல்லாம் பண்ணி எப்படி தான் முன்னேற போறியோ. ஆமென். சில நேரங்களில் ஊழியங்கள் தொடங்கும் போது, அட நீ எல்லாம் என்னத்த ஊழியத்துக்கு லாயக்கே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ உடனே நமக்கு என்ன தோணும்? ஆமாம் இல்லை, நம்மெல்லாம் என்ன இல்லை? சத்தமாக சொல்லுங்களேன், லாயக்கு இல்லை. இந்த எண்ணம் அடுத்தது நம்ம என்ன பண்ண மாட்டோம், செயல்பட மாட்டோம். இது எல்லா விதத்திலும். நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க, இல்லை நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்க, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் ஜெபம் பண்ணி முடியுங்கன்னு சொன்னால் நமக்கு என்ன வராது? ஐயோ, நான் ஜெபம் பண்ணால் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலை. இந்த மனநிலை நம்மளை ஒரு விதமான தோல்விக்கு நேரம் நடத்திடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நமக்கு ஒன்று தெரியணும் பாருங்க, தேவன் நமக்கு பயத்தை கொடுக்கவில்லை, தேவன் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது இந்த உலகத்தின் பலன் அல்ல, உலகத்தின் பலம் அல்ல, இந்த உலகத்தின் மனிதர்களுடைய பலம் அல்ல, உன்னதத்தின் பலம். என்னை பலப்படுத்துகிறவரே கிறிஸ்து தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பலனே அவர் தான். நம்ம கூட பாடணும், ஏசு ராஜா என் பலன் ஆனார். என் பலன் யார் தான்? நம்முடைய உன் பலவீனத்தில் சத்தமா ஏதெல்லாம் நீங்கள் பலவீனமாக ஃபீல் பண்ணுறீங்களா, நல்லது. எத்தனை பேர் நம்புறீங்க? அங்கே முழுசாக தேவனுடைய பலன் கிரியை செய்ய ஆரம்பித்தோம். அப்போ நமக்கு தேவன் தம்முடைய பலத்தை கொடுத்து அனுப்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ தைரியமாய் சொல்லணும், என்னுடைய பலவீனங்கள், ஆமாம் உண்மைதான், நான் பலவீனமான பாத்திரம் தான். எஸ், அஃப்கோர்ஸ். எனக்கு இப்போ என்னால் முடிஞ்சிடும், நான் கட்டின மகா பாபிலோன், இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தேன்னா தோற்றுருவோம், அடி வாங்கிடுவோம். என் தேவனால்
தாவீது சொல்றார் பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு யுத்தத்திலையும் அவர் தோற்கவில்லை. காரணம், அவருக்குள்ளாக இருந்த ஒரே தைரியம் தேவன் மாத்திரம்தான். ஆமென். என் தேவனால், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அவ்வளவுதான். என் தேவனாலே நான் இந்த காரியத்தை ஜெயிப்பேன். என் தேவனாலே நான் உயர்வேன். என் தேவனாலே என் சூழ்நிலைகள் மாறும். என் தேவனாலே நான் மேன்மை அடைவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில வாக்குத்தத்தங்களோ சில சூழ்நிலைகளோ வரும் பொழுது நாமே என்ன பண்ணிடுவோம், ஐயோ நாமெல்லாம் எங்கேருந்து உயர்றது, என் வாழ்க்கையெல்லாம் எங்கேருந்து மாறுறதுங்கிற ஒரு அண்டர் எஸ்டிமேட் நம்மளுக்குள்ளாகவே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம். நமக்குள்ளாகவே இதெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோமா? பயம் இல்லைன்னு, இது பயம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன். அப்போது தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் முதல்ல என்ன பண்ணணும்? தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தேவ பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள். ஆமீன். காரணம், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் காட்டிலும் தேவன் பலம் உள்ளவர். ஆமீன். அப்புறம் பாருங்க, கடைசியாய் தெளிந்த புத்தி. வா, என்னது தெளிந்த புத்தி? ரொம்ப இது ரொம்ப முக்கியம். தெளிந்த புத்திக்கு, தெளிவுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுங்க டக்குன்னு? குழப்பம். சூப்பர். என்னது? குழப்பம், கலங்கல், கலக்கமான மனநிலையும் குழப்பமான மனநிலையும். வேதம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் காற்றினால் அடிக்கப்படுகிற அலைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நினைச்சு கூட பாத்திராதான் நீ தேவனுடைய நன்மையை புசிப்பேன்னு அப்படின்னு வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. இருக்கீங்களா? இப்போ ஒரு எப்பவுமே சில நேரங்களில் சிலர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. பாருங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, நல்லா, ஆனால் சமாதானமே இருக்காது. எப்பவுமே ஒரு விதமான குழப்பமாகவே இருப்பாங்க. ஒரு நடக்குமா நடக்காதா, ஆமீன், இது நமக்கு வாய்க்குமா வாய்க்காதா, நம்முடைய ஜெபம் கேட்கப்படுமா மாட்டாதா? சத்தமாக சொல்லுங்களேன். உண்மைதானே? இந்த மனநிலையில் இருக்கும் பொழுது நாம் ஒரு பெரிய இம்பேக்ட், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை பாருங்க. இந்த தந்திரம் இதெல்லாம் நமக்குள்ளாக விதைக்கப்படுகிற களைகள். சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் ஒருவேளை ஃபெயிலியர் ஆனது போல இருந்திருக்கலாம். இல்லை சில நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நிறைய நகர்த்தி இருக்கலாம். பட் ஸ்டில் நாம் இந்த வசனத்தில், இதுக்கு ரொம்ப முக்கியம், தெளிவு எங்கே இருக்குன்னா வசனத்தில் இருக்கு. ஆமென். சத்தமா வசனம் என்ன சொல்லுகிறது? ஆமென். வசனம் உங்களை பற்றி என்ன சொல்லுகிறது? நீங்கள் தோற்று போனவர்கள் என்றா, இல்லை ஜெயிக்கிறவர்கள் என்றா? ஆமாம் தானே? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்கு வேதம் சொல்லுங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரமா 14. அவர் சகல சத்தியத்திற்குள்ளாகவும் நம்மை, இல்லை ஆமாம், சரி, அவர் சகல 16:13. யோவான் 16:13. அவர் வரும்பொழுது என்னவா? உங்களை நடத்துவார். தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். என்னவாம்? இப்ப நமக்கு நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு குழப்பம் இருக்கும்ல, இது மாறுமா மாறாதா? என் சூழ்நிலைகள் மாறுமா மாறாதா? சில நேரங்களில் நமக்கு நாமே தீர்க்கதரிசியாக மாறிடுறோம். இதெல்லாம் எங்கேருந்து மாறுறது சொல்லுங்களேன்? நான்லாம் எங்கேருந்து முன்னேறது? இப்படி யார் சொல்லுவா? நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அவங்கெல்லாம் வெளியூரில் இருக்காங்க. சரியா? ரைட், ஓகே. கவனிங்க. இப்போ பாருங்க, இப்போ சகல சத்தியத்திற்குள்ளும், சத்தியம் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது? இப்போ நமக்கு டபுள் மைண்டு. இப்போ இந்த நேரத்தில் தேவனுடைய ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவனுடைய ஆவியானவர் நம்மை அந்த சூழ்நிலைகளில், அப்படிப்பட்ட நேரங்களில் நம்மை வழி நடத்துவதற்காக, அப்படிப்பட்ட நேரங்களில் நம்முடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்மை நடத்தவும், நமக்கு அறிவிக்கவும், ஆமென், எதிர்காலங்களையும் அறிவிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது
கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில். நமக்கோ தேவன் தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நமக்கு தேவன் தம்முடைய ஆவியை அருளினது, ஒன்று நாம் தெளிந்த புத்தியோடு நடக்கவும், இன்னொன்று நம்முடைய எதிர்காலங்களை, நம்முடைய காலங்களை அறிந்து கொள்ள. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானவரை லிமிட் பண்ணிட்டு போயிடுறோம். ஒரு லெவல், சில நேரங்களில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் அந்த தீர்க்க தரிசனத்தோடு நிப்பாட்டிடுறாங்க, அது மற்றவங்களுக்கு தான். ஆமாவா இல்லையா? சில நேரம் நம்ம அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறோம், நல்லா கொஞ்ச நேரம் சபையில் ஆராதிக்கும் பொழுது ஒரு பரவசம், இல்லை ஒரு நல்ல ஒரு அபிஷேகமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போகிறோம், அதோடு நிப்பாட்டிடுறோம். இதுக்கப்புறம் அவருடைய பிரதானமான வேலையை என்னை கையை பிடிச்சி நடத்திட்டு போகிறது. இருக்கீங்களா? சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவாராம். ஆமென். இந்த வேத வார்த்தைகளை எனக்கு போதித்து, சில நேரங்களில் சில ஏற்ற வார்த்தைகளை நமக்கு சொல்லி கொடுத்து நம்மை சோர்ந்து போகும் பொழுது தேற்றி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அந்த அனுபவங்களுக்கு கூடாக நாம் பிரயாசப்பட வேண்டும். அந்த சத்தத்துக்கு கேட்கிறதற்கான ஒரு முன்னேற்ற நிலை நமக்கு வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ தான் இந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் சில நேரம், நான் சொல்கிறேன், இப்போ நம்ம பேசினோம், உற்சாகப்படுத்திட்ட மேலாம் வாக்குத்தத்தங்கள் வந்தாலும், சில நேரங்கள் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? சபையில் நல்ல செய்தி கேட்ட உடனே ஒரு பெரிய உற்சாகம் வரும், வீட்டுக்கு போனால் மறுபடியும் சோறு வரும். காரணம் என்னென்னா, அதை திரும்ப நடத்துறது. இப்போ ஒரு நாள் சாப்பிட்டோம், ஒரு வாரம் பட்னியாக இருக்க முடியுமா? இந்த செய்தியே மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அதற்கு தான் அவர் வசனம் சொல்லுது, அவர் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளை அவர் நினைப்பூட்டுவாராம். என்னவா? நினைப்பூட்டுவார். எஸ், ஆமேன். அப்போ இந்த வசனங்கள் மறுபடியும் உங்களுடைய சிந்தைக்குள்ளாக ஓட விடுவார். அவர் உங்களுக்கு நினைப்பூட்டி உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசி? அப்போ அந்த அனுபவங்களுக்கு நேராக நம்ம தேடணும். அப்போ பிரச்சனை பாருங்கள். இப்போ தாவீது சொல்ல, நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். ஆமேன். நம் சூழ்நிலைகள் வரும் பொழுது தேவனை தேடணும். சூழ்நிலைகள் ஐயோ குழப்பமாக இருக்கா, உடனே என்ன பண்ணுறது? நம்ம சில நேரங்களில் சில தவறான ஆலோசனை நபர்களுக்கு, அவங்களே பார்த்தா அவிசுவாசியாக இருப்பாங்க, அவங்களுக்குன்ற விசுவாசத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்கக்கிட்ட போய் ஆலோசனை அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் இப்படி தான் ஒரு சம்பவம், இப்படி தான் அவங்களுக்கும் நடந்துச்சு, போச்சு. புரியுதா இல்லையா? ஆமாம், இப்படி எனக்கு ஒரு டாக்டர் இப்படி சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பாருங்கள், ஒரு நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு ஊழியக்காருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அமெரிக்க தேசத்தில் அந்த மனுஷன், நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான், அமெரிக்காவில் சபை வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் பெரிய சபை நடத்தி கொண்டிருக்கார். அந்த மனுஷனுக்கு திடீர்னு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம், எல்லாரும் கட்டாயப்படுத்தி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு நிற்க வச்சு ஜெபிக்கிறாங்க. சரி, டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட் எடுத்த உடனே ரிப்போர்ட்டில் வருது டிபி. என்னது? டிபின்னு ஒரு ரிப்போர்ட் வருது. இதை பார்த்தோன்னே ஒருவேளை அந்த இடத்துல நானாக இருந்தால் கொஞ்சம் ஷாக் ஆகிருப்பேன். லைட்டாக வரும், ஐயோ நமக்கு டிபி வந்துடுச்சா, அவ்வளோதான் போல். இப்போ அந்த மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தை, உங்கள் ரிப்போர்ட் தான் சொல்லுது என்னது எனக்கு டிபின்னு, பட் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே சுகமானேன். ஹல்லேலூயா. மறுபடியும் டெஸ்ட் எடுங்க. மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, மறுபடியும் ரிப்போர்ட்டில் டிபின்னு வருது. இந்த மனுஷன் மறுபடியும் அதே வார்த்தை சொல்கிறார், உங்கள் ரிப்போர்ட்டு தாங்க சொல்லுது எனக்கு டிபின்னு, என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய தழும்புகள்னாலே சுகமானேன். இன்னொரு வாட்டி டெஸ்ட் எடுங்க. டாக்டர்ஸ்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க, எத்தனை வாட்டி எடுத்தாலும் அதான் ஏன் வரும்? இல்லை பரவாயில்ல எடுங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. 3வது வாட்டி எடுக்கிறாங்க. 3வது வாட்டி என்ன தான் சொல்லுங்களேன்? டிபி தான். 3வது வாட்டி இப்போ நம்மலாம் இருந்தால் சரி பரவாயில்ல, வீட்டில் போய் என்ன பண்ணுவோம், ஒரு வாரம் ஃபாஸ்டிங்கை போட்டு ஜோம் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட் எடுப்போம்னு நினச்சிருப்பேன். நானாக இருந்தால் அப்படி தான் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த மனுஷன் அப்பவும் வைராக்கியமா இல்லை, இது தேவனுடைய வார்த்தை தழும்புகளாலே சுகமானேன் என்று சொல்லுகிறது. 4வது வாட்டி எடுங்க. எடுத்து பார்த்தா ஒரு பெரிய ஆச்சரியம், அப்பவும் டிபி இருந்துச்சு. என்னது? 4வது முறை என்ன இருக்குது? ஐயோ பெரிய அவமானமாக போச்சே. நான்லாம் அப்படி தான் யோசிச்சிருப்பேன். சரி, ஒரு வேளை ஒரு சின்ன விசுவாசத்தில் ஒரு 2 முறை யோசிச்சிருக்கலாம். 3வது முறை 4வது முறை ஆகும்போதெல்லாம் என்ன ஆயிருப்போம்? சரி, வீட்டில் போய்ட்டு ஒரு 10 நாள் நல்ல ஃபாஸ்டிங்கை போட்டு தேவ சமூகத்தில் நல்ல ஒரு ஊழியக்காரரை பார்த்து ஜோமன்ட்டு அப்புறம் எடுப்போன்னு யோசிச்சிருப்பேன். அந்த மனுஷன் அதுலேருந்துலாம் அப்படிலாம் இல்லை. மறுபடியும் 5வது முறை எடுங்கன்றாரு. ஆமேன். 5வது முறை எடுத்து பார்த்தா டாக்டர்ஸ்க்கெல்லாம் பெரிய ஷாக். டிபி இருந்ததுக்கான அடையாளமே இல்லை ரிப்போர்ட்டில். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலோ, இருக்கீங்களா? ஆமேன். இப்போ டாக்டர்ஸ் கேட்குறாங்க, ஐயா இன்னொரு வாட்டி எடுத்து பார்க்கலாமா? சத்தமாக சொல்லுங்களேன்.
அடுத்தது எத்தனை முறை எடுத்தாலும் இல்லை. டிபி இல்லைன்னு வரல, டிபி இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அதில் அந்த மனுஷன் அந்த வார்த்தையில் எவ்வளோ உறுதியாக நின்று இருக்காருன்னு பாருங்களேன். இல்லை, அதுதான் சக்ஸஸ். இப்போ வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். முதல் தடவை டிபி வராமல் நம்ம சில நேரம் கூட எனக்கு இந்த வியாதி வராமல் இருந்திருக்கலாமே. இல்லை, வந்தாலும் தேவ நாமம் மகிமைப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருக்கு பாருங்க வந்தது, ஆனால் அடுத்தது ரிப்போர்ட்லாம் மாறிடுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கீங்களா? அப்போ அந்த வார்த்தையில் உறுதியாய் தெளிவு. தேவனுடைய வார்த்தை இதுதான். ஆமென். இதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இந்த அது பாதி இது பாதி இல்லை, ஒன்று தான். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை தெளிவாய் நம்பணும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு தேவன் சொன்னார்னா அது என்ன ஆனாலும் சரி. ஆமென். 100 வயசானாலும் உனக்கு சந்ததி தருவேன்னா தருவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவன் உங்களுக்கு நேராக ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். ஆனால் அந்த வார்த்தையை குறித்து தானே தெளிவில் நில்லுங்க, கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிங்க? அந்த வார்த்தையே உங்களை உயர்த்தும். ஆமென். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? அப்போ பாருங்கள், இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒன்று, தேவ அன்பு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம், அப்படி தான் சொல்லுது, பலமும் அன்பும். நான் யோசித்து பார்த்தேன், சரி பலம் ஓகே, ஒரு தெளிவு கூட ஓகே, எங்கள் பயத்தை மேற்கொள்ள அன்பு எதுக்குங்க அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அப்போ தான் தெரியுது அதில் தான் பெரிய விஷயமே இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில சோர்வுகள் வரும் பொழுது நம்ம தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கே பயப்படுவோம். காரணம், நமக்கு தேவன் எப்படி தெரிவார்னா, ஐயோ நம்மளை ஒரு கொடுமைப்படுத்துகிற மாதிரி. அநேக தோல்வி மனப்பான்மைக்கும் அநேக மனதில் இருக்கிற வெறுமை, அந்த லோன்லினஸ் இருக்குது பாருங்கள். எனக்குன்னு யாருமே இல்லை. எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறீங்க? நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். எனக்குன்னு யாருமே இல்லைன்ற அந்த ஒரு மனநிலை வருது பாருங்கள். இதுதான் பயத்துக்கான ரூட். ஆமென். பயம் எப்போ வந்துச்சு? முதல் வேதத்தில் பயம் நம்ம எங்கே பார்க்குறோம்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில், நான் தேவரீர் உம்முடைய சத்தத்தை கேட்டு பயந்து, எப்போ பாவம் வந்துச்சு. ஆமென். அது வரைக்கும் தைரியமாக சுற்றிட்டு இருந்த ஆளுக்கு இப்போ பாவம் வந்தவுடன் பயம் வந்துடுச்சு. ஆனால் தேவ அன்பு அதை மூடிடுச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? அதுக்காக பாவம் செய்யுங்கலாம் நான் சொல்லலை. சில நேரங்களில் சில சோர்வுகள் தடுமாற்றங்கள் வரும் பொழுது தேவனை விட்டு தூரம் ஆயிராமல் தேவ சமூகத்துக்கு மறுபடியும் வர்றதுக்கு ரெடியாக இருங்க. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, நமக்குள்ளாக இயல்பாகவே நமக்குள்ளாக ஒரு வெறுமை இருக்கும், ஒரு தனிமை இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்குன்னு யாருமே இல்லை. நீங்கள் நிறைய பேர்கிட்ட போய் விசாரிச்சு பாருங்கள். நான் பார்க்குறேன், கவுன்சிலிங்லாம் வந்தாங்கன்னா முக்கால்வாசி பேர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, எனக்குன்னு யாருமே இல்லை, யாருக்கும் என் மேலே அன்பா இல்லை. ஆமாவா இல்லையா? இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மேல் அன்பாக இருக்கிறார். இந்த ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே, ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கேன், அதை நான் தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா நான் எனக்குள்ள ஒரு வெறுமை, ஏதோ ஒரு அன்பின் இழப்பு, ஒரு வெறுமை. நான் தற்கொலை முயற்சிக்கெல்லாம் செஞ்சுருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் தற்கொலை முயற்சிக்கெல்லாம் ஓடினவன், வாழ்க்கையே வெறுத்து வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லும்போது இந்த தேவ அன்பு தான் என்னை இழுத்து கொண்டு வந்துச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன்னா அது ஒன்றே ஒன்று தான், அவர் என் மேல் வைத்த அன்பு. ஆமென். அவர் என் மேல் வைத்திருக்கிறார் அன்பு. உங்கள் மேலே வச்சிருக்கிறாரா? அதை நீங்கள் அறிந்தணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்களேன். மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே, ஆமென், என்னவா? தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணாதான்? வெட்கப்படுத்தாதான். எத்தனை பேர் நம்புறீங்க? கவனிங்க. தேவன் நம் மேல் ஒரு அன்பை வைத்திருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தமாக அவர் ஜீவனே கொடுக்கிற தக்கதான ஒரு அன்பு நம்ம மேல இருக்குது. ஆமென். அந்த அன்பு நம்மளை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. என்னை வெட்கப்படுத்துறதுக்கும் என்னை நிந்தையும் என்னை அவமானமாய் மாற்றுவதற்காகவா அவர் ஜீவனை கொடுக்கணும்? சத்தமா சொல்லுங்களேன். இருக்கீங்களா? அந்த அன்பை உணர்ந்துட்டோன்னா உண்மையாகவே இந்த பயம், அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பயத்தை போக்குவதற்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும். இந்த 3 நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா, சீரியஸாக சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா ஸ்ட்ரகிள்ஸ், சத்துரு என்ன பெரிய ஸ்ட்ராட்டஜி, என்ன பெரிய தந்திரத்தை, என்ன பெரிய போராட்டம் நமக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாலும் அதை அழகாக கடந்து போக முடியும். பேதுரு பாருங்கள், நாளைக்கு தலையை வெட்ட போகிறான், இன்னைக்கு ஜாலியாக தூங்கிட்டு இருக்கார் மனுஷன். ஆமென். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிற என்ன வந்தாலும். ஆமென்.
என்ன வந்தாலும் என்ன பண்ண முடியாது அவர். ஹல்லேலூயா. இன்னொன்று, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவற்றின் நன்மைக்கு ஏதுவாய். என் வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்றுமே என் வாழ்க்கையின் தீமைக்காக அல்ல, தேவன் என்னை உயர்த்துவதற்காக. அதுக்காக எல்லா பாதையுமே சரியாக இருக்கும்னு சொல்ல, பாதைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் என் மேல் அன்பாக இருக்கிறார். இந்த சூழ்நிலைகளை மாற்றி நிறுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதுக்கு ஒன்று தான், இது எல்லாவற்றையும் நமக்கு தேவன் தம்முடைய ஆவியின் மூலமாய் அருளை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பலம் தேவன் தம் பெந்தேகோஸ்தே நாளில் நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. தெளிவு, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக அருளப்பட்டிருக்கு. அந்த ஆவியானவரை சார்ந்து நாம் செயல்பட ஆரம்பித்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகளை மாற்றி உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி தேங்க்யூ லார்ட். ரேகா மஷதரகதரகதரதியந்தரா ஹோலிகாரி பௌஷதர. எஸ் டாடி சொல்லுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்னை நெருக்கின எல்லா சூழ்நிலைகளையும், எனக்கு பயமாய் தோன்றுகிற, என்னை குழப்புகிற, என்னை கலங்க பண்ணுகிற எல்லாவற்றையும் ஆண்டவரை மறந்து என் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டு ஓட கர்த்தர் கிருபை செய்யுங்க. கேளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ரேகா பாலா ஷதர கதரதல துடுரி கபல பௌதியாம் தடரா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகையினால் எங்களை மூடுங்க டாடி. ராக பௌதடரா சேதேடே ஹெலுருதியாம் தடரா. ஹல்லேலூயா. ஹோலி காட் ரேகா பஷதரதரதியாம் தடரா. ஹோலி காட் ரிபௌஷதரா. இந்த இடமசைய உள்ளம் நீரம் அவருடைய ஆவியினால. நல்ல வாஞ்சியோட இந்த வார்த்தை எல்லாரும் அப்படியே உணர்ந்துமா ஆண்டவரை நோக்கி. இந்த சோலிகான் உள்ளம் நீரம்ப இறங்கி வாங்கப்பா. வாருமே இந்த இடமசைய, இந்த ஆமென். இறங்கி வாருமே. அசைவாடும் உணர்ந்து ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடு. நல்ல ஒரு வாஞ்சியோட உன்னத தேவ மகிமை, உன்னத தேவ பலன், தூய்மையின் ஆவியே இந்த இடம் அசைய. எங்க ஒவ்வொருடைய உள்ளங்கள் நிரம்ப. Holy God, பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயங்கள்ல போராடுகிற எல்லா பயங்கள், எல்லா தோல்வி மனப்பான்மைகள், எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகள் நீங்க கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. எங்களுடைய உள்ளம் உம்முடைய பிரசன்னத்தினாலே, உங்க வல்லமையினாலே, உங்க பலத்தினாலே நிரப்பப்படுவதாக. பலனடைய நிரப்பிடுமே. பலனடைய நிரப்பிடுமே. ஆவி சொல்லுங்களேன். கனமடைய ஊற்றிடுமே. உம்முடைய ஞானத்தை எங்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் உங்க பிரசன்னத்தினாலே, உங்க தயவினாலே நல்ல வாஞ்சியோடு கேளுங்க. இப்ப சொல்லுங்களேன். தேற்றிடுமே உள்ளங்களை, தேற்றிடுமே உள்ளங்களை.
இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆசையாய் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்கள் தேற்றப்படட்டும். இந்த நாள் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்கள் தேற்றப்படட்டும் ஆண்டவரே. எல்லா பாரங்கள் நீங்கி கர்த்தருடைய ஆவியானவர் நீர் தேற்றவாளனாய் தேற்றுவீராக. எல்லா காயங்களை ஆற்றி அவர்களை அரவணைத்து உங்க அன்பினால நிரப்புங்க டாடி, உங்க வல்லமையினால நிரப்புங்க. அபிஷேகத்தை இரத்தியாலமே. Holy God, நல்ல வாஞ்சையோடு பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றட்டும், நம்மை தாங்கட்டும், நம்மை உயர்த்தட்டும். இந்த இடம் அசைய, இந்த இடம் அசைய, உள்ளம் நிரம்ப இறங்கி வாங்கப்பா. நல்ல ஒரு வாஞ்சையோட உங்க சத்தம் உயரட்டும். உங்க சத்தமே இந்த இடம் அசைய, உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். இப்போ வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஓ, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ். ஓ, துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற தெய்வம் அவர் நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். வாஞ்சையோடு கேட்கிறீங்களா? எங்க வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் சூழ்நிலையில இறங்கி வாங்கப்பா. என் சூழ்நிலைகள்ல வாங்க, என் இருதயத்தை நிரப்புங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ரே கபா ஷதரா இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் நல்ல வாஞ்சியோடு இப்போ வாரும் ஆண்டவரே. இப்போ வாரும், இறங்கி வாரும். எங்க வாழ்க்கை மாற, எங்க சூழ்நிலைகள் மாற இப்போ வாரும். எங்க வாழ்க்கை மாறட்டும், எங்க சூழ்நிலைகள் மாறட்டும், மன குழப்பங்கள் மாறட்டும், மன கிளேசங்கள் நீங்கட்டும், பாரங்கள் நீங்கட்டும், காயங்கள் ஆற்றப்படட்டும், உள்ளங்கள் தேற்றப்படட்டும். ஒரு விசை கூட இப்போ வாரும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நமக்குள்ள தந்திருக்கிற பலமுள்ள ஆவி எத்தனை பேர் விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி ஆமே நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிற ஆவியானவர் அவர் பலமுள்ள ஆவியானவர். உன்னை பலவீனப்படுத்துகிறவர் அல்ல, உன் பலவீனத்தில் உனக்கு பலன் தருகிறவர். நல்ல கையை தட்டி ஓ ராஷாதாலா ராதியாதாலா ரபா. ஓ, வரும்பொழுது எந்த நிலையில வந்திருந்தாலும், எப்படிப்பட்ட பயத்தோடு இந்த இடத்துல நின்றாலும், கர்த்தர் ஒரு பலமுள்ள ஆவியை ராமா ஷாந்தாலா ரதியாத்தாரமா. எல்லா குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், எல்லா கலக்கத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். ஒரு தெளிந்த புத்திய என் தேவனில் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் கர்த்தர் ஊற்றுகிறதற்காக. யார் என்ன மறந்தாலும், யார் என் மேல் அன்பு செலுத்தாமல் போனாலும், என்னை நேசித்தவர், என்னை நேசிக்கிறவர், என்னை நேசிப்பவர் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால நான் பயப்பட மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க நான் பயப்பட? நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க. அப்ப பார்க்கணும், நான் பயப்பட